ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேட்டில் இன் 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் 1 எபிசோட் 2 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படினா சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல பாருங்க. சரி வாங்க வரவன் பேசிக்கிட்டு இருக்காம வழக்கம் போல வீடியோக்கு போலாம். சரண்டர் அவரன் அந்த ரவுடி சொன்னதுனால ஹீரோவே வின்னரா அறிவிக்கிறாங்க. எனக்கு இந்த பவர் கொடுத்ததுக்கு அந்த மியாவை கண்டிப்பா நான் வருத்தப்பட வைப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோடைய பவர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க நம்ம ஹீரோக்கு என்ன பவர் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதுதான் அவனுடைய பவர். உண்மையில அந்த ரவுடி கூட ஃபைட் ஆரம்பிக்கும் போதே என்னுடைய பவர் ஹேண்ட் கேனன் அவன் சம்பந்தமே இல்லாத சொல்லியிருந்தா அவன் நம்பி இருக்க மாட்டான். அவன் நம்பல அப்படின்னா அந்த பவரும் ஒர்க் ஆயிருக்காது. அதனாலதான் அந்த ரவுடி வாயாலே ஹீரோடைய பவர் என்னன்னு கேட்கிற அந்த கியூரியாசிட்டியை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் பவர் என்னன்றத சொல்லியிருப்பான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பவர் சொல்லும் போது தான் ஈஸியா அவனால இமேஜின் பண்ண முடியும்ன்றதுக்காக தான் ஹேண்ட் கேனன் சொல்லியிருப்பான். இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவளுடைய பேர் யூரி. இந்த விதி பேட் லக்னு எல்லாமே இவளுக்கு தான் இருக்கு அப்படின்னு எப்பயுமே அவன் நினைப்பா. ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாய்க்குட்டியை பாக்குறாங்க. அவ அதை தொட போகும்போது மட்டும் அந்த நாய்க்குட்டி குலைக்கும். உடனே அவ செம்ம காண்ட போயிட்டு இருப்பா. இதெல்லாம் சகஜம் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. விதி மட்டும் ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பேட் லக்காவே இருக்குதோ, அன்னைக்கு நான் அவனை வேற பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அவன் ஒருத்தன் அழுதுகிட்டு இருக்கான். யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. இவ போய் அவனுக்கு கச்சிப்பு கொடுக்க. அதுக்கப்புறம் அவன் இவனையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவான். நீ எப்படி இருக்க அப்படின்னு அவன் கேட்க, நீ என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லி அவன் ஓடுறான். சரி இவன் தான் இப்படி பண்றான்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல அவங்க அம்மா வேற இன்னொரு ஆளை கூட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இதுதான் உன்னுடைய பொண்ணா, பரவாயில்ல உன்ன மாதிரி இவ்வளவு கியூட்டா தான் இருக்கா அப்படின்னு அவனும் சொல்ல, ஹீரோயின் செம டென்ஷனா அங்க வந்து போக ட்ரை பண்ணும்போது, ஒரு நிமிஷம் இரு, என் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை நீ கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் தான் இவ்வளவு மோசமா போதும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தா, அன்னைக்கு என்னுடைய லைஃப் அதை விட மோசமா போச்சு. எப்பவும் பின்னாடி ஃபாலோ பண்ற பையன் மேல இருந்து குதிக்க பாக்குறான். யூரி எப்படி நீ என்ன கரெக்டா கண்டுபிடிச்சு வந்த பாத்தியா, அப்ப நீ நானும் ஒண்ணு சொல்லணும்னு கடவுளே முடிச்சு போட்டுருக்காரு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல, நீ சாகத்தெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை, என் எதிர்க்கு நீ சாகாத அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் அவனை காப்பாத்த ட்ரை பண்ணுவா. சரி என் கையை பிடி, கீழே விழுந்துட போற அப்படின்னு சொல்லி அவளும் கையை கொடுக்க, யூரி நீ என்னதான் இருந்தாலும் லவ் பண்ண மாட்டல அப்படின்னு அந்த பையன் சொல்ல, அவன் குதிக்க போகும்போது ஹீரோயின் கை கொடுக்க ஹீரோனையும் சேர்த்து கீழே இழுத்துவான். நான் இறந்து போயிருப்பேன் தான் நினைச்சேன், ஆனா நான் எப்படி இங்க வந்தேன்னு தெரியல. நான் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இதெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கெட்டதாவே நடக்குது அப்படின்னு அவன் ஃபீல் பண்றா. இதுல இவங்களை செலக்ட் பண்ணதால ரேண்டமா தான் செலக்ட் பண்ணிருப்பான்னு மியா சொல்லிருப்பா. அப்ப அதுக்கு கூட நான் பிரயோஜனப்பட மாட்டேன்னு சொல்லி இவ ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்படி விதி மட்டும் ஏன் இப்படி இருக்கு, என்ன வெளியே விடுங்க அப்படின்ட்டு அவ உதைக்கிறா. அவ என்னதான் ட்ரை பண்ணாலும் அவளால அதை கறக்க முடியல. எங்களை எதுக்காக கைதி மாதிரி அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்ண. இது எல்லாத்தையுமே மானிட்டர்ல பாத்துட்டு, ஆமா அந்த யூரி பண்ணுடைய பவர் என்னது, இந்த பவரா, இதனால இன்ட்ரெஸ்டிங்கான பவர் ஆச்சு. எனக்கு எது சூப்பர் பவர் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, என்னது முதல்ல லெட்டர்ல பாத்துட்டு இதை முதல்ல செக் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அவளும் செவுத்து பக்கமா போறா. செவுத்துல கை வச்சு உடனே தம்முன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. இதுதான் போன எபிசோட்ல நம்ம ஹீரோக்கும் கேட்டிருக்கோம். என்னால செவுத்தியே உடைக்க முடியும், அந்த கேட் உடைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட் உடைக்க ட்ரை பண்றா. அவ என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த கதவை அவளால உடைக்கவே முடியல. அவ ட்ரை பண்ணதுல பிரச்சனை இல்ல, பட் அவ தப்பிக்கிற மாதிரியான ஒரு பவரே நம்ம கொடுப்போம், கொஞ்சம் கூட மூளை யூஸ் பண்ண மாட்டா அப்படின்னு மியா கூட இருக்கிற பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் திருப்பியும் அவளுடைய பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மாவுடைய பாய் ஃப்ரெண்டுடைய பொண்ணு அங்கதான் இருப்பா. நீங்க தான் இருக்கியா, சரி அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, எனக்கு தெரியல ஆனா அவங்க காலையிலேயே வெளியே போயிட்டாங்க போல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, பாவம் அந்த பொண்ணு காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம தான் இருந்திருக்கா. உடனே நம்ம ஹீரோயின் அவளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கவும் அதை வேக வேகமா சாப்பிடுறா. சரி வேக வேகமா சாப்பிடாத, நல்லா மென்னு சாப்பிடு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ தேங்க்ஸ் சொல்றா. இருக்காத பின்ன உன் வயசுக்கு முன்னாடி இருந்து நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு இன்னமும் சோகமாவே இருக்குமோ, சரி வா நம்ம ரெண்டு பேரும் குளிப்போமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. ட்ரெஸ் கட்டும் போது உடம்பு ஃபுல்லா ஒரே காயமா இருக்கு. அது என்னன்றது நமக்கு கிளியரா காட்டல, பட் அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான்றது மட்டும் புரியுது. சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டப்படலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு அவ மேல ஒரு பாசம் வருது. ஹீரோயினோட அப்பா வந்து அவங்களை விட்டுட்டு போகும்போது, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் தான் அவங்க கூட இருக்கல. ஆமா நீ எனக்கு இருக்க யூரி, அதான் எனக்கு இங்க பிரச்சனையே. சனியா நீ என் கூட இல்லாம இருந்தா நான் என் இஷ்டத்துக்கு இருந்திருப்பேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, என் லைஃப்ல என் விதியே இப்படிதான் இல்ல, எல்லாமே மோசமா தான் நடக்கும் அப்படின்னு அவ யோசிக்கிறா. அவளுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்காக அவளை கூட்டிட்டு போறாங்க. அவளுடைய ஆப்பனண்ட் யாருன்னு பார்த்தா பெரிய பல்கான ஆளா ஒருத்தர் இருக்கான். இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ல போட்டோன்னு நான் ஏதோ ஒரு நரகத்துல வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி நினைச்சேன். பரவாயில்ல, இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. ஒருத்தர் ஸ்பெல்ல வச்சு நான் சொல்லிடுவேன், நீ ஒரு வெர்ஜின் தானே. மொட்டை என்னடா பேசுறா, வாய மூடுறா. என்னுடைய பவர் லெஸ், நான் பொண்ணுங்க கூட எவ்வளவு க்ளோஸா இருக்கணும் அவ்வளவு என் பவர் ஏறிக்கிட்டே இருக்கும். அவன் பேசிக்கிட்டு அப்படி கிட்ட வந்துட்டு இருக்கான். ஒழுங்கா நீ அங்கே நின்னட, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு ஹீரோயின் மிரட்டா. லாக் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் நோக்கி அவன் வேகமா ஓடியாரான். கரெக்டா கிட்ட வரவும் ஹீரோயின் எகிரி மூஞ்சிலே உடறைக்கு கூடுறான். அவனுடைய ஃபைட்டிங் ஸ்டைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. காலிய மேல பட்டதுல அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. அவனுடைய பவர் லெஸ்ட் இல்ல, அதனால ஹீரோயின் அவனை தொட்டதுனாலே அவனுடைய பவர் அதிகமாகுது. ஐயா ஏன்டா ட்ரெஸ் கட்ட அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. அப்பதான் என் பவர் கூடும். அது மட்டும் இல்ல ட்ரெஸ்ஸோட சண்டை பண்ண எந்த ஒரு ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு கூட வந்து ஹீரோயின் கைத்து பிடிச்சிடறான். உன்னோட ஸ்மெல் உண்மையுமே சூப்பரா இருக்கு, நீ கவலைப்படாத, நீ சாகும்போது கூட அவனை இந்த மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இப்பதான் அவனுடைய பிளாஷ்பேக் சொல்றாங்க. அவனுக்கு ஸ்கூல் பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி அவன் ப்ராஸ்டியூட் கிட்ட போயிருப்பான். ட்ரெஸ்ல இருந்து விசிட்டிங் கார்டு எடுத்து நீங்க பெரிய கம்பெனில வேலை செய்றீங்க போல, எனக்கு 20,000 வேணும் அப்படின்னு அவ கேட்கவும், நீ 1 ஹவருக்கு 2,000 தானே கேட்டிருந்த, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களால இப்ப தர முடியல என்ன, நான் உங்க ஆபீஸ்லயே வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் ஆரம்பிக்கவும், இப்ப என்னையே மிரட்டாளா, இந்த இடத்துல நான் தானா மாசு அப்படின்னு சொல்லி அவளுடைய கழுத்து பிடிச்சு நெரிச்சு அங்கேயே அவளுக்கு கொன்னதுக்கு அப்புறம் கூட அவளுடைய டெட் பாடி கட்டி பிடிச்சி இருக்குத்தன்மா ஸ்மெல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்திருக்கும். அந்த பொண்ணுக்கு நடந்த
அதே விஷயம் தான் இப்போ உனக்கும் நடக்க போகுது அப்படின்னு அவன் சொல்றான். எப்பயுமே நான் தான் மாஸ், சாக போறதுதான் இப்போ உன்னுடைய விதி அப்படின்னு அவன் சொல்ல, அந்த விதின்ற வார்த்தை கேட்டவனே அவளுக்கு ட்ரிகர் ஆயிடுது. என்னுடைய லைஃப்ல மட்டும் எப்பயுமே எனக்கு எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவ செம கடுப்பாகிறா. என்னுடைய விதி இதுதான் நீ சொன்னல, என்னுடைய விதி இதில் அப்படின்னு அவ செம டென்ஷன் ஆனவனா அவளுடைய பவர் வேற லெவலில் ஏறுது. மத்தவங்களுடைய வழினாலதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு, வழினா என்ன நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய கையை நசிக்கிறான். அவன் வழியில கத்திக்கிட்டு இருக்கவும் தரையில குத்தி அப்படியே பறந்து போய் செம ஃபாஸ்டா வந்து அவனை பின்னாடி அடிக்கிறா. ஏய் பொம்பளை சொல்றேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவன் வேற லெவலில் கத்துறா. அவளுடைய பவர் என்னன்னா பிசிக்கல் எபிலிட்டி எல்லாத்தையுமே அவளால அதிகரிக்க முடியும். யோரி ஜெயிஸ்டா அப்படின்னு சொல்லி அங்க அனௌன்ஸ் பண்றாங்க. அவளுடைய அந்த பவரை வச்சுட்டு அவளால எப்படி அவ்வளவு ஸ்பீடா நகர முடிஞ்சிச்சு? ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு தகுதியான பவர் தான் கொடுத்துருக்கீங்க மிஸ் மியா அப்படின்னு கூட இருக்கிற பொண்ணு சொல்றா. உனக்காகவா இந்த இடத்துல நான் கண்டிப்பா தப்பிச்சு வருவேன் அப்படின்னு ஹீரோனி சொல்றா. ஆர்கனைசேஷனை மொத்தமா அழிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை அவங்களால என் மைண்டை ரீட் பண்ண முடியாத இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு ரீட் பண்ண முடிஞ்சிருந்தாலும் நான் ஒரு பெரிய த்ரெட்டா இருக்க மாட்டேன்னு அவங்க நினைக்கிறாங்களோ என்னமோ. ஒருவேளை அவங்க என்கிட்ட மோதி பார்த்தாங்கன்னா அப்ப நான் யாருன்னு காட்டு. ஆனா இந்த சூப்பர் பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு டயர்டா ஒன்னும் ஆகல. இந்த பவர்ல எனக்கு எங்க இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். வெளி உலகத்துல இருக்க ஹியூமன்ஸோட லைஃப் ஸ்பேனை தான் இதுக்காக நாங்க யூஸ் பண்ணோம். நீங்க ஒவ்வொரு வாட்டி பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது பல பேர் இறந்து போவாங்க அப்படின்னு மியான் திடீர்னு ஹீரோ கிட்ட வந்து சொல்ற மாதிரி காட்டுறான். நம்ம ஹீரோ திடீர்னு பார்த்தா கண்மொழிக்கிறான். ஓ இதெல்லாம் கனவு தாங்க. நம்ம ஹீரோ திடீர்னு அடுத்த மேட்ச்க்காக கூட்டிட்டு போறாங்க. போன வாட்டி நடந்தது ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு சொன்னாங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டே போறான். நம்ம ஹீரோ போற இடத்துல ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க. அது பத்தாவது போன வாட்டி சண்டை போட்ட அந்த ரவுடி பையன் அங்கதான் இருக்கும். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க அடுத்த சண்டை போட போறது 5 vs 5 மேட்ச். மியான் ஸ்பீக்கர்ல சொன்ன உடனே இதோட இந்த எபிசோட் முடியுது. பட் ஹீரோயினுடைய பவர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவளோட பிசிக்கல் எபிலிட்டி அவளால அதிகரிக்க முடியும். 10வது குறைக்க அவளால வேகமா ஓடவும் முடியும். எல்லா விஷயத்தையும் அவளால வேகமா பண்ண முடியும். அவள் பிசிக்கலா என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறாளோ அதெல்லாம் வேகப்படுத்த முடியும். இல்ல அவளுக்கு எவ்வளவு கோவம் வருதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். ஹீரோடைய பவர் தான் இங்க காம்ப்ளிகேட்டான விஷயமே. ஏன்னா அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அவனுடைய பவர்ன்றது ஆயிடும். அவங்க அந்த பவர் தான் அவனுக்கு இருக்குன்னு அவங்க நம்பினா மட்டும்தான் அந்த பவர் அவனால யூஸ் பண்ண முடியும். சரி ஓகே காய்ஸ், அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா போட்டு ட்ரை பண்றோம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க, இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அடுத்து வேற ஏதாவது அனிமே பண்ணணும்னா கமெண்ட்ல தட்டி விடு. பாய்.